தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக வணக்கங்கள். ஒருவன் தனது குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பார்கள். நீங்கள் காசி தூரம் சென்று வழிபாடு நடத்தினாலும் கருமம் தீராது. குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த வழிபாடும் பயனளிக்காது. அந்த அளவுக்கு குலதெய்வம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் அறிவியல் உண்மையை இந்த பதிவில் காணலாம். அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம். நம் முன்னோர்கள், அதாவது நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் நம் குலதெய்வமாகும். இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிகப்பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம். அதுதான் கோத்திரம் என்னும் ஒரு ரிஷியின் வழி பாதை. பிற கோத்திரத்தில் இருந்து பெண்கள் வந்து இந்த வழி பாதையில் நம் தாத்தாக்களின் வாழ்க்கை துணையாக கைப்பிடித்திருப்பார்கள். எக்காரணம் கொண்டும் ஒரே கோத்திரத்தில் பெண் சம்பந்தம் ஏற்பட்டிருக்காது. இதனால் ரிஷி பரம்பரையானது சங்கிலி கண்ணி போல அறுபடாமல் ஒரே சகோதரத்துவத்தோடு வந்த வண்ணம் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும். இந்த உலகத்தில் 1000 கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்களுக்கு அவர்கள் போயிருக்கலாம், போகாமலும் இருக்கலாம். அதற்கு உத்தரவாதமில்லை. ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு நாம் பக்தி என்கின்ற ஒன்றை அறிவதற்கு முன்பே நம் தாய் தந்தையரால் அங்கு கொண்டு செல்லப்பட்டு முடிக்காணிக்கை என்ற முதல் மொட்டை மற்றும் காதுகுத்து என்று தொடர்ந்து வணங்க வைக்கவும் படுகிறோம். இதன்படி பார்த்தால் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும் போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம். இந்த வரிசை தொடர்பை வேறு எங்காவது எந்த விதத்திலாவது உருவாக்க முடியுமா? அது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் பிறப்புக்கு பின்னே இப்படி ஒரு பரம்பரை வரிசை இருப்பதை நினைக்க கூட தெரியாமல் அதிகபட்சம் ஒரு பாட்டன் பாட்டி பேருக்கு மேல் தெரியாமல் அல்லவா நம் வாழ்க்கை போக்கு உள்ளது. இந்த வழி போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம், இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்க முடியுமே தவிர நாம் அங்கே போய் நின்று நம் பொருட்டு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த சக்தியை தொழும்போது நம் முன்னோர்களும் பித்ருக்களாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார்கள். இது எத்தனை தூர பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம். குலதெய்வம், குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம் ஆகும். குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தருபவராக விளங்குகிறார். மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் பெற்று தருபவராக இருக்கிறார். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும். ஆனால் அதன் சக்தியை அளவிடவே முடியாது. சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரை எடுக்க முடியும். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் ஆகும். இந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை. எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. குலதெய்வங்களின் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. யாருக்கு கர்ம வினைகள் மிகவும் அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு. நம் குடும்பத்தை பற்றி அறிய யாரிடம் குறி கேட்க சென்றாலும் குறி சொல்பவர் நம் குலதெய்வத்தை அதனிடம் கேட்டே நம்மை பற்றிய விவரத்தை சொல்ல முடியுமே தவிர அவரால் தன்னிச்சையாக எதையுமே சொல்ல முடியாது. இதை உணர்ந்த மந்திரவாதிகள் ஒருவருக்கு செய்வினை செய்யும் காலத்தில் யாருக்கு செய்வினை செய்ய இருக்கிறாரோ அவரது குலதெய்வத்தினை மந்திர கட்டு மூலம் கட்டுப்படுத்திவிட்ட பின்பே தான் செய்வினை செய்வார்கள்.
மந்திரவாதிகள் தாங்கள் வசப்படுத்திய தேவதைகளின் மூலம் மற்றவர்களின் குலதெய்வத்தின் விபரங்களை எளிதில் பெற்று விடுகிறார்கள். மந்திர கட்டுக்களுக்கு கட்டுப்படாத குலதெய்வங்களும் உண்டு. அவை அந்த மந்திரங்களை அளித்தவராகவும் உண்டு. பொதுவாக பெண்கள் மட்டும் 2 குலதெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான். பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம், புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம். திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தினை வணங்குபவர்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவனின் வீட்டில் உள்ள குலதெய்வத்தினை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். பிறந்த வீட்டின் குலதெய்வத்தினை வணங்குவது கிடையாது. பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை செய்யும் வழிபாடு அவர்களை ஆண்டு முழுவதும் காப்பாற்றும். புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரும். இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. குலதெய்வங்களின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான். எனவே உங்களுக்கு குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி, அதாவது குறைந்தது வருடம் ஒரு முறையாவது செல்லுங்கள். அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். அக்கோவிலுக்கு உதவுங்கள். பூஜைகள் நடைபெற ஏற்பாடு செய்யுங்கள். பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை போகும் போக்கை. அடிப்படையில் இந்து மதம் பற்றற்ற தன்மையை போதிக்கிறது. அதாவது அனைத்தையும் துறந்து தியானம் தவம் மூலம் இறைநிலையை அடைவது. ஆனால் இந்த குலதெய்வம் மனிதன் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை அளிக்கிறது. எந்த ஒரு வம்சத்திலுமே 13 வம்சாவளியினருக்கு மேல் அவர்கள் தொடர்ந்து வணங்கும் குலதெய்வம் இருக்க முடியாது என்பது தெய்வ கணக்கு. ஏதாவது ஒரு கட்டத்தில் வழியாக சேர்ந்தவர்களின் வம்சத்தினருக்கு குழந்தை பேறு இல்லாமலோ அகால மரணங்களிலோ ஆண் வம்ச விருத்தி அடையாமலோ அல்லது ஏதாவது காரணத்தினால் வம்சம் அழிந்துவிடும். ஆகவே ஒரு வம்சத்தின் குலதெய்வம் என்பது 13 வம்சாவளிகளுக்கு மட்டுமே தொடர்ந்து கொண்டு இருக்கும். விஞ்ஞான ரீதியிலேயே இதற்கான பதிலை காண்போமா? விஞ்ஞான முறையில் யோசித்தால் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை முடிவு செய்வது ஆணே. ஒரே கோத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்பதன் காரணமும் இதை ஒட்டியே. ஒரே கோத்திரத்தில் பிறந்த பெண்ணோ ஆணோ ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் சகோதர சகோதரியாகவே கருதப்படுகிறார்கள் என்பதை நம் சனாதன தர்மம் திட்டவட்டமாய் கூறும். ஏனெனில் பெண் குழந்தையை உருவாக்கும் எக்ஸ் குரோமோசோம் இருவரின் இருக்கையில் ஆண் குழந்தையை உருவாக்கும் Y குரோமோசோம் மட்டும் ஆணிடம்தான் உள்ளது. பெண்ணிற்கு Y குரோமோசோம்கள் தந்தை வழி வருவதில்லை. ஆனால் அதே ஆண் குழந்தைக்கு தந்தையிடம் இருந்து Y குரோமோசோம்கள் வருகின்றன. ஏனெனில் அவன் மூலம்தான் வம்சம் மீண்டும் வளரப்போகிறது. வழிவழியாக என்பதில் இருந்தே புரிந்திருக்க வேண்டுமே. முப்பாட்டனார் பாட்டனார் மகன் பேரன் கொள்ளுப்பேரன் எள்ளுப்பேரன் என தொடர்ந்து இது ஒவ்வொருவரிடமும் விதைக்கப்பட்டு தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வருகின்றது. இதன் முக்கியத்துவம் குறித்து அறிந்தே நம் முன்னோர் ஆண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர். இதே முப்பாட்டி பாட்டி மகள் பேத்தி கொள்ளு பேத்தி எள்ளு பேத்தி என எக்ஸ் குரோமோசோம்கள் வழியாக வருவதில்லை. தன் தாயிடம் இருந்தும் தந்தையிடம் இருந்தும் எக்ஸ் குரோமோசோம்கள் மகளுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இயற்கையின் மாபெரும் அதிசயமாக Y குரோமோசோம்கள் பெண்களுக்கு கடத்தப்படுவதில்லை என்பதோடு தந்தையிடம் இருந்து மகன் பெறுவதும் அவன் பரம்பரையின் Y குரோமோசோம்கள் மட்டுமே. ஒரு ஆணால் மட்டுமே இந்த Y குரோமோசோம்களை தன் மகனுக்கு அளிக்க முடிகிறது. பெண்ணிற்கோ எனில் ஆணின் Y குரோமோசோம் தான் கிடைப்பதில்லை. ஆணின் Y குரோமோசோம்கள்
ரொம்பவே பலவீனமாக ஒன்று. ஆணின் Y குரோமோசோம்கள் ரொம்பவே பலவீனமான ஒன்று. மேலும் தொடர்ந்து காலம் காலமாக இந்த Y குரோமோசோம்கள் அவர்கள் பரம்பரை ஆண் மக்களுக்கு சென்று கொண்டிருப்பதால் இன்னமும் பலவீனம் ஆகி கொண்டிருக்கிறோம். 13 தலைமுறைக்கு மேல் அது வலுவிழக்கிறது, பயனற்று போய்விடும். அதனால் ஆணும் வாரிசு ஏற்பட வாய்ப்பு இல்லை. மேலும் ஏற்கனவே பலவீனமான Y குரோமோசோம்கள் மேலும் பலவீனம் அடையக்கூடாது என்பதால் பரம்பரை நோய்கள் தொடரக்கூடாது என்பதாலுமே நம் சொந்த இரத்த உறவுகளுக்கிடையே திருமணம் தவிர்க்கப்படுகிறது. இப்பொழுது அனைவரும் நம் குலதெய்வத்தை பற்றியும் நம் முன்னோர்கள் பற்றியும் பரம்பரைகள் பற்றியும் தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். ஓம் சிவாய நம. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவனே சரணாகதி, சிவமே என் வரமே. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம் ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.